வணக்கம். இன்னைக்கான டெலிசியஸ் லஞ்ச் புளி சாதம், கொய்யாப்பழம், கோகனட், தென் கொஞ்சம் சத்து மாவு. ஸோ இப்போல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறேன். தென் யோகிக் டயட்டு, நான் வெயிட் லாஸ் பண்ணணும், தென் இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ப்ரோட்டீன், ஃபேட் குறைக்கணும் அப்படின்ட்டு இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, நான் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுலாம் புளி சாதம், லெமன் சாதம், தென் டொமேட்டோ சாதம் இதெல்லாமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க எல்லாமே யூஸ்வலாக இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுங்க. இன்னும் இது பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், நமக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். இதில் இருக்கிற புளி நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணிவிடும், நல்லா டைஜஸ்ட் பண்ணும், கட் ஹெல்த்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், நம்ம கிரவுண்ட் நட்டெல்லாம் போட்டு பண்ணுவோம், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது கரெக்டான முறையில் சாப்பிடாதனால தான் நமக்கு துன்பம் வருதே தவிர, இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, எல்லாமே சாப்பிட்லாம். சரிங்களா? இவர் கொய்யாப்பழம் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடியை வெயிட் நல்லா மேனேஜ் பண்ணணும், சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தென் கோகனட் ஹெல்த்தி ஃபேட் இருக்கு, இதெல்லாமே சாப்பிட்லாங்க. கோகனட் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபேட்டு, மெக்னீசியம் இருக்குது, பிரைன் ஹெல்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாவு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை உடனடியாக பிடிச்சி வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்பப்போ ஸ்வீட் மாதிரி கொடுத்துக்கலாம். மினரல்ஸு, நியூட்ரிஷன்ஸு, விட்டமின்ஸ் எல்லாமே நல்லா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாமே. யூஸ்வலாக ரைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைஸ் எல்லாம் ரொம்ப நல்லது, வேணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சாப்பிட்லாம். அது கரெக்டான முறையிலையும் கரெக்டான அளவுலையும் சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இதாகும். இந்த அளவுங்கும் போது நம்ம கலோரி நான் அதை சொல்கிறதே கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ கலோரி சாப்பிடணும், இவ்வளோ கலோரி சாப்பிடக்கூடாது, அதெல்லாமே நம்ம பாடியில் நம்ம அப்சர்வ் பண்ணி பழக்கணும். ஓகேங்களா? வெளியே கால்குலேஷன்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் அப்ராக்சிமேட் தான். நம்ம வந்து பாடி எப்படி அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஆசனாஸ் பண்ணி மெடிடேஷன் எல்லாம் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணி அளவு எடுத்துக்கணும். ஓகேங்களா? மனம் என்ன சொல்றதோ அதை கவனிக்கலாம். நம்முடைய நாக்கு என்ன சொல்றதோ அந்த டேஸ்ட் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்யூ.